பிரேமம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளூர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. அடியார் பரிபாகமெல்லாம் அறிந்து படிக்கீழ் பதமேற் பதத்திற்கொடு போய் இருத்திடுவை இனிமேலாம் போகம் அருந்திடுவை சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த அருள் பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே 8வது பதிகத்தை ஓரளவு முடித்தாயிட்டோம். இன்னைக்கு 8வது பதிகமும் அதை தொடர்ந்து 9வது பதிகமும் சிந்திக்கலாம் அப்படின்னு குருவருள் நம்மளை கூட்டி வைத்திருக்கின்றது. ஆக இந்த இந்த அருள் பத்து என்ற இந்த அதிகாரம் நமக்கு தருகின்ற ஒரு பெருஞ்செய்தி என்ன என்றால், மகாமாயை அப்படிங்கிற அதனுடைய சுத்தி, அதனுடைய செயல்களிலிருந்து நாம் விடுபடுதலே அருளுக்குரிய செயல் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் நம்மை இங்கே ஆட்படுத்துகின்றார். ஒரு செய்தி, அடியன் பேசுறது உங்க எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா? அது மட்டும் அடியன்கிட்ட கொஞ்சம் அடியார்களா? நல்லது நல்லது. நடராஜனை எல்லாம் காட்டுறாங்க. நான் மகிழ்ச்சி. ஆக நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது என்ன? போன பாட்டு, முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா முட்டரா மலர் பறித்திரைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செலுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியே ஆதரித்தழைத்தான் அதந்துவே என்றருளாயே. இதான் பார்த்தோம் போன அமர்வுல. இந்த 8வது பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் முத்தன், முத்திக்கு உரியவன், அவன்தான் முதல்வன். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய முதலை போட்டு அவைகளை எல்லாம் இந்த பிறவி என்ற அந்த பெரும் வேள்வியிலே ஆட்படுத்தி இருக்கின்றான். அவன் முக்கண்ணன், அவன்தான் ஞான பார்வை உடையவன், அந்த பார்வை நமக்கும் வர வைக்கக்கூடியவன். முனிவன், அவன் எல்லா ஆன்மாவுக்கும் முக்தி தர வேண்டும் என்ற பெரும் கூற்றை சூளுரைத்து அதை தவமாக மேற்கொண்டவன். அப்பேற்பட்ட பெருமானை முட்டரா மலர் பெறத்து இறைஞ்சி, அந்த மொட்டு மாறாத மலர்களை எல்லாம் பறித்து இறைஞ்சி ஜாக்கியா
ஆக அந்த மொட்டு மலராத அந்த மலர்களை பறித்து இறைஞ்சி போற்றுகின்ற அடியவருக்கு அவன் பரகதியை தருகின்ற ஆற்றலுடையவன். அவன் சித்தன், அவன் செல்வ பெருந்துறையில் நின்று எனக்கு அருள் செய்த அத்தன், அடியேன் இப்பொழுது ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் நம்ம போன அமர்வுல பார்த்தோம். ஆக இந்த பாட்டுல நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, முக்தியை நோக்கி நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. முக்திக்கு உரிய ஒரு பொருள், முக்திக்கு உரிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சிவபெருமான் ஒருவன் தான். முதல்ல முக்தினா என்ன? என்ன சாமி முக்தினா என்ன? முக்தினா என்ன ஐயா? சிவனுடைய பாதத்தை அடைதல் ஐயா. சிவனுடைய அதாவது இடையரா ஆனந்தம் அடைவதுதான் முக்தி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இடையராத ஆனந்தம். அந்த சிவபெருமான் திருவடிக்கு எதுக்கு போறோம்? மீண்டும் பிறவாம எதுக்கு இருக்கோம்? இது எல்லாமே நமக்கு ஆனந்தம் என்பது இடையறாமல் வருவதற்கு ஒரு வித்தா. அது பேர் தான் முக்தி. அந்த ஆனந்தத்துல எந்த இன்டரப்ஷனுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பேரு தான் அன்இன்டரப்டட் எக்ஸ்டசின்னு சொல்லுவோம். அன்இன்டரப்டட் எக்ஸ்டசி. அது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத ஒரு பேரின்பமான ஒரு பெருமிதமான ஒரு நிலைக்கு பேர் தான் முக்தி. அந்த முக்தியை தருகின்றவன் யார் அப்படின்னா அது சிவபெருமான் ஒருவன் தான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு செய்தி நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு அடியார்கள் கொஞ்சம் உற்று நோக்கலாம் எல்லாரும். இன்னைக்கு ஒரு செய்தி நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. நம்ம அடியன் தினமும் மார்கழியில ஒவ்வொரு நாளும் ஒரு இது போட்டுட்டு வரோம். அப்ப இன்னைக்கு அடியன் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்னன்னா, மலம் நீங்குவதற்கு அந்த மலமுள் இல்லாதவன் நிமலன் விமலன் அமலனாகிய சிவபெருமான் தான் மலங்களை நீக்க ஆற்றலுடையவன். மற்றைய கடவுளர்களை நீங்கள் வணங்கும் போது அது அவங்களுக்கு ஏற்கனவே மலம் இருக்கிறனால அந்த இது நம்ம நல்ல தண்ணீரை குளிக்க போறதுக்கு பதிலாக ஒரு சாக்கடையில பொருள்வதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 அடியார்கள் மேல பயங்கரமான ஒரு கேஸ் இன்னைக்கு. அது எப்படியா நீ சொல்லலாம்? அது எப்படி நாங்கெல்லாம் வேற சாமியை கும்பிட்டு இப்படியே கேஸ் இருந்தது எனக்கு. அது எப்படி நீ சொல்லலாம்? நாங்க வேற சாமியை கும்பிட்டு அப்ப நாங்க சாக்கடை மொத்த சாமிக்கு மலம் இருக்கு நீ எப்படி சொன்ன? அது எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்படின்னா. கரெக்டான கேள்வி தானே? கேள்வி கரெக்ட் தானே? சிவபெருமானுக்கு மலம் இல்லைன்னு சொல்லு. ஓஹா சரி கூச்சு ஏ ஆஞ்சி தின்னிஷு ஓஹானோ ஏ ஏ ஓஹா கொய் கொய் மூக் மூக் தின்னிஷ் பத்தா மூக் இல்ல தின்னிஷ் மூக் என்ன பத்தா no 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 மூக் ஓஹா என்ன பத்தாம் மூக்கு எல்லாம் தின்னிஷ் மூக் அஹுன் ட்ரிங்க் பீச்சா. சுவாமி மன்னிக்கணும், எப்பயுமே நான் மியூட் பண்ணிட்டு தான் பேசுவேன். இன்னைக்கு மன்னிக்கணும். ஆக அவங்களுடைய அக்யூசேஷன் என்னன்னா, டேய் என்னடா நீ அடுத்த சாமி மலத்துக்குரியவர்ன்ற, நாங்க சாக்கடையில புரள்றோம். நான் சொன்னேன், அப்போ உங்களுக்கு என்ன தோணணும்னா, நாங்க சிவபெருமான்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். இப்போ அப்படித்தானே கேட்கணும். இப்போ நான் சிவபெருமான்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கறத விட்டுட்டு நான் குளிக்கிற இடத்த சாக்கடைன்னு ஏன்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சரி இவங்க அப்ப அந்த மாதிரி 2-3 அக்யூசேஷன் மூக்கணும். ஓகே அதனால அப்ப கேட்டப்ப நான் சொன்னேன் அவங்க கிட்ட போன் பண்ணி பேசினேன். அவங்க குரல் பதிவு கொடுத்திருந்தாங்க. ஐயா நடராஜன் ஐயா சொல்லுங்க சாமி. ஐயா நடராஜன் ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம கேக்குறேங்க கேள்வி. வாங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல ரைட். நான் சொல்ல சொல்லிடுறேன். அவங்க என்ன மேல வச்சு 4-5 மக்கள், நம்ம எல்லார் மக்களுக்கும் தான் கொடுக்குறோம். அது 4-5 மக்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ எப்படி மற்ற கடவுளர்கள் எல்லாம் மலமுடையவர்கள் சாக்கடை தண்ணி இப்பெல்லாம் எப்படி நீ சொல்லலாம் அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு குற்றச்சாட்டு. நான் சொன்னேன் ஒண்ணும் இல்ல, அது அந்த தண்ணிக்கு சாக்கடை தண்ணின்னு ஏன் சொல்றேன்னா, மலம் நிறைந்த தண்ணியை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது மலம் இருக்கிற தண்ணியை நான் எப்படி சொல்றது தெரியல. அதனால சாக்கடை தண்ணின்னு சொன்னாதான் அது சரியா இருக்கும். ஏன்னா அதுல ஏற்கனவே நிறைய அழுக்குகள் இருக்கனால அதுல குளிச்சா நம்மளுடைய அழுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்னு கேட்டா, மற்ற கடவுளருக்கு எப்படி மலம் இருக்கு அப்படின்னா, மற்ற கடவுளருக்கு எப்படி மலம் இருக்குன்னா, ஒரே ஒரு விஷயம், எல்லா கடவுளர்களுக்கும் என்ன உண்டு? ஆதி உண்டு, அந்தம் உண்டு. அதாவது அவர்களுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு கடவுளை காட்டுங்கன்னு சொன்னேன். நீங்க கும்பிடுறீங்கல்ல, உங்க சாமிக்கு நீங்க பிறப்பு இறப்பு இல்ல,
ஜெயந்தி கொண்டாடுறீங்க அவங்க அப்படின்னாலே அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், பிறந்திருக்காங்கனாலே அவங்க என்ன அந்த வாழ்வியல் அந்த பிறப்பு இறப்பு சூழலுக்குள்ள மாட்டினாலே அவர்களுக்கு மாயை அப்படிங்கிற ஒரு உண்டு, அதை செய்யக்கூடிய கண்மம் என்பது உண்டு, அது எல்லாத்துக்கும் மேல ஆணவம் என்ற மறைப்பு எல்லாருக்கும் காமனாவே இருக்காது. எந்த ஆன்மாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆன்மா, ஆணவம் காமன். மித்தபடி இந்த மாயை கண்மம் என்ற மலங்கள் அதிகமாகி 3 மலங்களோடு சேர்ந்தவர்கள் இருப்பார். ஆனா சிவபெருமானுக்கு என்ன கிடையாது, அவனை எந்த இடத்துலயாவது விளையாட்டு கூட அவன் பிறந்திருக்கான்னு சொல்லவே இல்லை. அவன் பிறப்பு இறப்புக்கு சூழலுக்கு எந்த காலத்திலையும் உட்படல. அது மற்ற சமயத்தவர்கள் கூட எழுதல. அதுதான் நல்ல விஷயம். மற்ற சமயத்துல கூட ஏதாவது இட்டு கட்டி எழுதியிருக்கலாம்னு பார்த்தா அதுவும் எழுத முடியல. இதுல சமண சமயத்துல இருக்கக்கூடிய இளங்கோவடிகள் சொல்றாரு, பிறவா இரவா யாக்கை பெரியோன்னு சொல்றாரு. வேற சமயத்துல இருக்கிறவங்க சிவபெருமான நோட்டிஃபை பண்றதுக்கு அப்படி சொல்லும் போது, அப்போ இது ஒண்ணுதான் சான்று. அவர்கள் பிறப்புக்கு உள்ளாகின்றார்கள் நினைக்கும் போதே அது நிலைமை அவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ள வராங்க, அது மலத்துக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். அதை நான் அவங்களுக்கு சொல்வது, அது மலத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் திரும்ப மலத்தை நீக்குவது என்பது அது நடக்காத காரியம். மலமற்ற சிவபெருமான் தான் எல்லா மலங்களையும் நீக்குகின்ற ஆற்றலுடையவன். நீங்க கும்பிடுற கடவுளே சிவபெருமான்கிட்ட போய் தான் மலத்தை கழுவுறாரு. அவர் மூலமா போய் அங்க போறதுக்கு டைரக்டா சிவபெருமானுக்கே வந்துடலாமே அப்படின்னு அவங்களுக்கு என்னமோ தெரியல. திரும்ப என்கிட்ட நெகோசியேட் பண்ணுவாங்க, திரும்ப என்கிட்ட கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க. இல்ல அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அது அஃபர்மேட்டிவா இருந்தது. அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா நீங்க சொல்றது நான் நினைச்சேன் திரும்பவும் எப்படி இதை ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன். இருந்தாலும் உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க அந்த பிறப்பிறப்புக்குள்ள அவங்க வர்றாங்க, அது உண்மைதான். அப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு இப்ப சிவபெருமானை பெற்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு சொல்லனாத ஆனந்தம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க நாங்க சிவபெருமானை இனிமே பற்றுறேன், நீங்க சொல்றது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, இது சிவபெருமானை நான் பற்றேன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத்தனைக்கும் அவங்க சாய்பாபாவோட டிவோட்டி. அதனாலதான் எங்களோட சண்டை போட்டதே. சாய்பாபாவோட டிவோட்டி. அவங்களுடைய அந்த படத்துல அவங்களுடைய அந்த இதுவே அந்த டிபியே சாய்பாபா மேலதான் வச்சிருப்பாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப இந்த சாய்பாபாவோட அந்த வரலாறு, அந்த வழிபாடு என்பது என்ன அப்படின்னா, அது குரு வழிபாடு, அது குருநாதருடைய வழிபாடு. குருநாதரா யாரை வேணாலும் ஏத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அழுக்குனி சித்தர், பாம்பாட்டி சித்தர், இப்ப கூட திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி, எல்லாருமே நீங்க சித்தர்களுக்கு அவர் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவர் ஒரு இஸ்லாமிய சமயத்தவர், அதனால அவருக்கு அப்படிலாம் இல்ல. எந்த குருன்னு வந்துட்டா அவருக்கு என்ன கிடையாது, நதி மூலம் ரிஷி மூலம் கிடையாது. நதி மூலம் சித்தாந்தம் நம்ம ஆளுங்களே படிக்க முடியல, இல்ல அவங்கள போய் படிக்க சொல்ல முடியுமா? சித்தாந்தம் நம்ம ஆளுங்களே படிச்சு குழம்பிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால அப்ப நதி மூலம் ரிஷி மூலம் என்பது குருநாதருக்கு கிடையாது. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள அவங்க எந்த சமயத்தவரா இருந்தாலும் இருந்துட்டு போறாங்க. ஆனா குருவுக்குரிய வழிபாடு தான் இருக்கணும். குரு வேற சிவம் வேற, குரு வேற சிவம் வேற. என்னையா சொல்ற, சிவன குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப நீ குரு வேற சிவம் வேறன்னு சொல்றீங்க, இது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா என்னை உற்று நோக்கணும். எல்லாரும் என்னை கொஞ்சம் உற்று நோக்கணும். அடியார்கள் வேற சிவம் வேற, கரெக்டா தப்பா? அடியார்கள் வேற சிவம் வேற, கரெக்டா தப்பா? ஏய், இப்படி கேள்வி கேட்டு மாட்டி விடாத, நீ என்னமோ சொல்ல போற. அடியார்கள் சிற்றறிவு, சிவபெருமான் பேரறிவாளன். ஆஹா, இந்த பூச்சி வேலையெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்கிறது சிவம் வேறு அடியார் வேறு, சரியா தவறாதான் கேட்கிறேன். ரெண்டே ஆப்ஷன் தான், சரி சொல்றேன். இல்ல எல்லாம் கவனிக்கணும், உற்று கவனிக்கணும். இப்போ சிவபெருமானை விட உயர்ந்தவர் அடியவர்னு சொல்றோம், சிவபெருமானை விட உயர்ந்தவர் யாரு, குருநாதர்னு சொல்றோம் இல்ல, இதெல்லாம் அவங்களோட உயர்ந்தவர்னு சொல்றோம். ஆனா இன்னொரு இடத்துல சிவபெருமானுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு சொல்றோம். சிவபெருமானுக்கு ஒப்பாரும் மிக்காரும் என்னையா குழப்புறீங்க? சிவபெருமானுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்றீங்க, அவனை விட கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவன் அடியவர்ன்றீங்க, குருநாதர்ன்றீங்க. இதுக்கு என்னையா கதை, இது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே உள்ள போக முடியும் இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு
உற்று கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது முக்கியமான செய்தி. ஒரே ஒரு கருத்தையா, அவர் வந்து நிமலன், நமக்கு மலம் இருப்பதனால நம்ம மலம் இருக்கப்பட்டவர்கள் நாம. அவர் அப்படியே வந்து சிவபெருமான, அதாவது சிவபெருமான் வந்து அடியார்கள் கிட்ட வந்து அடைக்கலமா இருக்கான், அடியார்கள் கிட்ட அவன் அடங்கி போறான், அடியார்கள் தான் உயர்ந்தவர்கள், தொண்டர்தம் பெருமையை சொல்வதும் பெரிதே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தம்? நம்முடைய மலம் அகற்றிடுறாருங்க ஐயா அவரு. என்ன சொல்றேன், அகற்றாரு. என்ன அகற்றினாலும் நம்ம மலத்தை முழுசா அகற்ற முடியாது. வாசனை அளவு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால ஜீரோ பண்ணவே முடியாது. மலத்தை ஜீரோ பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற மலத்தை, அது மட்டும்தான் கொஞ்சமாச்சும் வாசனையில வித்தியாசப்படுமே தவிர ஜீரோ பண்ண முடியாது. அதுதான் நம்ம. சரி, ஓகே. இப்போ சரி, இப்ப ஆன்சர் சொல்லிடலாமா? இப்ப ஆன்சர் என்ன சொல்லிடலாம்னா, இப்போ நான் இருக்கேன், வீட்டுக்கு வர்றேன் இல்ல, அடியார்கள் வீட்டுக்கு வர்றேன். வந்தோடனே ஐயா வாங்க வாங்க, வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா வந்திருக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? நீங்களே அப்படியே பாக்குறத பார்த்தா, ஏய் இந்த மாதிரி நீயா சொல்லிக்கிற, நீயா பேசிக்கிற அப்படின்னு பார்த்து, சரி அப்படியே அசீவ் பண்ணிக்கலாம். சந்தோஷப்படுவோம்ல, சந்தோஷப்படுவோம் இல்ல. வந்த உடனே என்ன சொல்லுவோம், ஐயா அங்கே பாருங்க, நான் சொல்றேன் அம்மா வீட்டுல ஒரு வாரம் தங்கலாம். ஆமா ஆமா. இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப வந்துட்டு இந்த மாதிரி அம்மா ஒரு வாரம் தங்கலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவோம், ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ஒரு வாரம் இருக்கீங்க, என்ன பண்ணுங்க, இது வந்து யார் வீடு, இனிமே உங்க வீடு. ஆமா, இது இனிமே உங்க வீடுதான், இனிமே உங்க வீடுதான் சாமி, அதனால நீங்க இது பண்ணிக்க வேணாம், நல்லா இருங்கன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை விட ஒரு மடங்கு எப்படி கவனிப்போம்? என்னை விட்டுருங்க, வேற ஆளை வச்சுக்குவோம். என்னை வச்சுட்டா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, வேற ஆளை வச்சுக்குவோம். ஒரு அடியவர் வர நம்ம வீட்டுக்குன்றப்போ, அவங்க ஒரு வாரம் நம்ம வீட்டுல தங்குறாங்கன்றப்போ நாம என்ன நினைப்போம்? ஐயா நீங்க வாங்குறப்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் தங்கி, இது உங்க வீடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இது வந்த நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்பெஷலா கவனிப்புங்க ஐயா. ஸ்பெஷலா கவனிப்போம்ல, கொஞ்சம் கூட தான் கவனிப்போம், மதிப்பு கூட தான் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட மதிப்பு கூட தான். அப்படித்தானே? நான் வந்து ராகவன் ஐயா வீட்டுலதான் ஒரு கிட்டத்தட்ட 15 நாள் தங்கினேன், வாழ்நாள மறக்கவே முடியாது. ஐயா என்னை வந்து தங்க தட்டுலதான் வச்சு தாங்கினாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு. அதனால வந்து வாழ்நாள் அது ரொம்ப, என்னால குரல் கூட எழ முடியாத சூழல். என்னுடைய வாழ்க்கையில மனசாலையும் உடம்பாலையும் பொருளாதாரத்துல எல்லாத்துலயும் அடிபட்டு போய் அப்படியே மலைக்கு ஒதுங்கினது போல ஐயா வீட்டுல அவ்வளவு தூரத்துக்கு அடைக்கலமான ஐயா அவ்வளவு அழகா அருமையா கவனிச்சுக்கிட்டாங்க. அது வேற விஷயம். சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு, ஒரு வாரம், அந்த ஒரு வாரமும் கவனிப்பு எப்படி இருக்கும்? சும்மா நம்ம கூட பழைய சாதம் சாப்பிடுவோம், ஆனா வந்தவங்களுக்கு பழைய சாதம் கொடுப்போமா? அதிகமா கவனிப்போம். அப்போ நம்ம இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு மதிப்பு எப்படி உயர்வா இருக்கு, அதிகமா இருக்கு. அதே ஆளு 5வது நாள் போறப்போ, அதே அடியார் 5வது நாள் போறப்போ ஒருத்தரை கூட்டு வர்றாரு. யாரு? ஒருத்தர் லாயரை கூட்டு வர்றாரு. எங்க இது மாதிரி நீங்க வந்து வீடு எனக்கு என்னுடைய வீடுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால லாயரை வச்சு இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே காரை போட்டு உங்களை கூட்டிட்டு போய் அப்படியே நேரில் வந்து எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு, இது நல்ல கதையா இருக்கு, என்ன சொல்லுவீங்க? ஆகா, ஆனந்த் இவ்வளவு நாள் திருவாசக சிந்தனை நடத்தினது இப்படி எல்லார் வீட்டையும் ஆட்டைய போடுறதுக்கு தானா அப்படின்ற மாதிரி. இது நல்ல கதையா இருக்கு, இது எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. இது இப்ப இந்த நல்லா இருக்கு, ஒரு வாரம்னு சொல்லி இவனுக்கு நம்ம கொடுத்தா இவன் வந்து கடைசியில் நம்ம வீட்டு, அப்போ அந்த வீட்டை நான் எழுதி வாங்க முடியாது இல்ல ஐயா. சிவபெருமான் இதைதான் செய்வாருங்க ஐயா. சிவபெருமான் அதுதான் சொல்லுவாங்க, செய்வாரு. நம்மள அக்ரிமெண்ட் போட்டுருவாரு. ஓகே, இல்ல நான் சொல்ல வந்துருது, இந்த கவனிச்சுக்கோங்க, இதுல யாரும் குறுக்கீடு செய்ய வேணாம், கொஞ்சம் ஃப்ளோ விட்டுறக்காக. இதுல என்னன்னா, நான் அதிகமானவன், யாரை விட? அந்த வீட்டுல இருக்கிறவங்களை விட நான் அதிகமானவன்னா அதிகமாக இருப்பதாக. ஆனா அதிகமானவன் இல்ல. எதுல இல்ல? உபசரிப்புல அதிகமா இருக்கேன், அன்புல அதிகமா இருக்கேன். உரிமை இல்லை, உரிமை இல்ல எனக்கு பிரேமாமா
இடத்த கொடுத்தா வடத்தையே கேட்கறீங்களே சாமி. சரி, ஓகே. இப்பதாங்க நல்லா சிரிக்கிறேன் நானு. இன்னைக்கு காலையில இருந்து நான் சிரிக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. அப்படி உண்மையே உட்கார்ந்து இருந்தேன். சரி, அது சிரிச்ச உடனே அந்த உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் போயிடுச்சு. இப்போ உபசரிப்புனால நான் அதிகமா இருக்கேன் இல்ல, அன்பினால அதிகமா இருக்கேன், மதிப்புனால அதிகமா இருக்கேன். ஆனா அந்த உரிமைன்னு சொல்லக்கூடிய கிளைம் இருக்குல்ல, அதுல அந்த வீட்டோட பையனுக்கு சமமா நான் வர முடியாது. அந்த வீட்டுல ஒரு நாய்க்கு கூட ஒரு சொத்து எழுதி வச்சிருப்பாங்க அவங்க, அதுக்கு ஒரு பேச்சுக்கு பணக்காரவங்க இருப்பாங்க. ஆனா அதே இடத்துக்கு நம்ம வர முடியாது. அப்போ அன்பினாலே, உபசரிப்பினாலே, அந்த மதிப்பினாலே நான் உயர்ந்தவனா இருக்கேன். ஆனா உரிமையினாலே அவர்கள் தான் அதற்குரியவர்கள். அது போல சிவம் என்பது, சிவத்தை காட்டிலும் குருநாதர் அடியார்கள் என்பவர்கள் அதிகம். எதுல? உபசரிப்பினாலே, மதிப்பினாலே அவர்கள் அவர்களை விட அதிகமானவர்கள். ஆனால் உரிமையாலே, உரிமை என்ன அர்த்தம்? சிவனுக்குரிய ஆற்றல் சொல்லுவோம்ல, சிவனுக்குரிய எண்குணம், சிவனுக்குரிய ஆற்றல், அவனுக்குரிய ஆனந்தம், அவனுக்குரிய நின்மலத்தன்மை, இது எல்லா உரிமைக்கும் யார்தான் சொந்தம்? சிவம். சிவன் மட்டுமே. சிவம் தான் சொந்தம். நாம சிவம் தான் ரெஃபரன்ஸ். அவனை கம்பேர் பண்றப்ப இவங்களோட கூடன்னு சொல்றது சிவத்தை இவங்க உள்கிறனால, சிவத்தை இவங்க வச்சிருக்கிறனால இவங்க சிவத்தை விட கொஞ்சம் கூட மதிப்பு தர்றோம். எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தவர்களை வீட்டுல இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோமோ அது மாதிரி. ஆனா ஒரு நாளும் ஒருபோதும் சிவத்திற்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், யாவரும் இல்லை. அப்போ குருவே சிவம் என கூறினன், சாரி குருவே சிவம் என கூறினன் நந்தி. அந்த ஏகாரம் என்பது எதுக்கு வருதுன்னா, அவர் மதிப்பினாலே, அவர் அன்பினாலே சிவத்திற்கும் மேலாக போற்றப்படுவர். ஏன்? அவர் சிவத்தை காட்டுறனால, அவர் சிவத்தை காட்டுறனால, அவர் சிவத்தை காட்டுறனால சிவத்துக்கும் குருவுக்கும் மேலானவர். ஏன்? நம்மளுடைய டெஸ்டினேஷன் சிவன் தான். அந்த சிவத்தையே காட்டுறாங்கல்ல அப்படின்றப்போ அதை விட ஒரு கணம் அவங்கள வணங்கி அவங்க கிட்ட பேசி, ஆகா இவ்வளவு பெரிய விஷயத்த எனக்கு கொடுக்குறீங்களேன்னு அவங்க தலையில வச்சு கொண்டாடிட்டு எங்கதான் போறோம்? அந்த சிவத்தை அடையறதுக்கு தான் போறோம். முருகனை 1000 கொண்டாடினாலும் முருகன் கூட்டிட்டு போற இடம் சிவன் தன்மை தான். அதனாலதான் முருகன் குருநாதர் போய் சேர்ற இடம். எல்லா அருணகிரிநாதர் எல்லா பாட்டுலையும் சிவத்தை காட்டுகின்றவனே, சிவநிலையை தருகின்றவனே, சிவத்திடம் கொண்டு செல்பவனே, சிவகதி தருபவனேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கூட முருக கதின்னு சொன்னது கிடையாது. சிவநிலையை காட்டுகின்றவர் குருநாதர். அதனால சிவத்தை, ஆனா சிவநிலையை காட்டுகின்றவர்கள் அடியார்கள், சிவத்தை கூட்டுவிப்பவர்கள் அடியார்கள். ஆனா மதிப்பினாலே உயர்ந்தார்கள். அவர்கள் மதிப்பினாலே, அவங்க சேக்கலார் தான் சொல்லுவாரு, பெருமையால் தம்மை ஒப்பார். எப்படி எப்படி? பெருமையால் தம்மை ஒப்பார். யாரு சொல்றா? சிவபெருமான் சொல்றாரு, அடியார்கள் யார் தெரியுமா? பெருமையால் எம்மை ஒப்பார், பேணலால் என்னை பெற்றார். அவங்க பேணுகின்ற தன்மையினால என்னையே பெற்றவர்கள். அவர்களுடைய பெருமை என்பது என் பெருமை என்னவோ அது பெருமைதான். அப்பாவோட ஃப்ரெண்ட அப்பாவுக்கு சமமா மரியாதை கொடுத்து அவரை வாழ்த்துவோம். ஒரு கொல்ல போனா அப்பாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்து அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லோட்டா நிறைய ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்போம், அவரை நல்லா கவனிப்போம். ஆனா ஒருபோதும் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்பா வாங்கவே முடியாது. அதெல்லாம் மரியாதை கொடுப்போம், அவங்கள வரவேற்போம், வாழ்த்துவோம், அவங்களுக்கு முகசொலிவு இல்லாம கொடுப்போம். ஆனா ஸ்தானம் என்பது என் தந்தைக்கு நிகர் தந்தை தான். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த மார்க்கேஷன் புரிஞ்சுக்கணும். சிவபெருமானை விட பெரியவர்கள் தான். அடியார்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. உண்மைதான். ஏன் அப்படி சொல்றோம்? அந்த அடியார்கள் சிவத்தையே நினைந்திருக்கிறதுனால அவங்க சிவத்தை நினைக்கிற, அவங்க சிவத்தை காட்டலன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான் அடியார்கள் சிவத்தை காட்டல. அடியார்களுக்கு சிறப்பு இருக்கா? சிறப்பு இருக்கா? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு
இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது யூடியூப்ல. நானே இன்னைக்கு ரொம்ப ஒரு மூடியா இருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரி ரிஜிட் மைண்டா இருந்தேன். நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம் வந்து யூடியூப் பார்ப்பேன். யூடியூப்ல நம்மளுடைய கோவை சங்கம நிகழ்வு தான் எப்பயுமே என்னுடைய ஃபேவரட். அது பாக்குறப்போ நாம எல்லாம் வந்து இதுல நம்ம ராகவன் ஐயா லைவ் டெலிகாஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அது அப்படியே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது, எல்லாரையும் பார்த்தது வச்சதெல்லாம். அப்போ ராகவன் ஐயா ஓவியம்மாக்கு காலில் விழுகிறாங்க, ஓவியம்மா ராகவன் ஐயா காலில் விழுகிறாங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய ஆசைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதுல ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு, அனுபவ வித்தியாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் வணங்கும் போது எதை வணங்குகின்றார்கள்? உள்ள இருக்கிற சிவத்தை தான் வணங்குறாங்க. இவங்களும் உள்ள இருக்கிற சிவத்தை. அதனால சிவத்துக்கு என்ன கிடையாது? காலம், வயது, வரம்பு, அனுபவம், மாற்றம் ரெண்டு. அப்போ அடியார்களை வணங்கி உருகி உள்கிறது. இப்ப ஆனந்த் வர்றேன் வீட்டுக்குதான், ஆனந்துக்கு மரியாதை கிடையாது. ஆனந்த்ன்ற தனி மனிதனுக்கு எந்த மரியாதையும் மதிப்பும் கிடையாது. சேர்த்து வச்சிருக்கிற சிவ செல்வத்துக்கு தான் மரியாதை. இல்ல அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம ஒரு இதுக்கு போறோம். இப்ப உலகவியல் இருக்கவங்க சொல்றேன், உலகவியல் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு எதுவுமே போடாம எதுவுமே பண்ணாம பார்க்க அப்படியே அழுக்கு சட்டையை போட்டு நம்ம போனா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மரியாதை எப்படி இருக்கும்? பக்கத்துலயும் கூட வர மாட்டாங்க. மரியாதை எப்படி இருக்கும்? இருக்காது. அதுவே பட்டு பீதாம்பரம் உடுத்தி, அதுவே பட்டு பீதாம்பரம் உடுத்தி கைகள்ல போட்டிருக்கிற அந்த காப்பு, அந்த விஷயம் எல்லாம் போட்டு போனா, அப்படியே உடம்பு பூரா நகையெல்லாம் போட்டுட்டு போனா, தெரியாதவங்களா இருந்தா கூட ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? வாங்க வாங்கன்னு வரவேற்போம். அப்போ ஆனா நம்ம அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மாவோ சொந்தக்காரவங்களோ ரொம்ப தெரிஞ்சவங்களோ அவங்க என்ன நிலையில வந்தாலும் அவங்களை நம்ம வரவேற்போம் இல்ல, அவங்கள்ட்ட நம்ம வந்து பாக்குறது இல்லை. இப்போ இந்த மரியாதை மதிப்பு என்பது அந்த உடலுக்கு இல்ல, அந்த போட்டிருக்கிற ஆபரணங்களுக்கு தான். அந்த மாதிரி சிவனடியார்களுக்கு தருகின்ற மரியாதையும் உபச்சாரமும் சிவனை அணிந்திருப்பதனால வந்த மரியாதை. புரியுதா? சிவனை தரித்து கொண்டதுனால வந்த மரியாதை. சிவன் அல்லாதவர்கள் வந்தா நம்ம மரியாதை கொடுப்போமா? நம்ம அடியார்களை சொல்றோம். சிவன் அல்லாதவர்கள் வர்றாங்க, நீ யாரா வேணா இரு, நீ பிரைம் மினிஸ்டரா கூட இரு, ஆனா சிவனடியார் வராரு, பிரைம் மினிஸ்டர் வர, யாரு காலில் தான் விழுவோம் நம்ம? சிவனடியார். இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டரே சிவனடியார் தான், அது வேற விஷயம், அது வேற விஷயம். சப்போஸ் வேற பிரைம் மினிஸ்டர் இல்லாம வேற யாரோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம பதவிக்கோ இதுக்கோ இது பண்ணது இல்லை. நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் சிவத்தை பாருன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? உரித்து தின்று உலகும் புள்ளையரார் ஆகிலும் அவர்தான் கடை சடை கங்கைவார் சடையில் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர்தான் தெய்வம் கண்டீர்னு சொன்ன போல. ஏன் அப்ப மன்னன் கூப்பிட்டான்ல, யாரு? பல்லவ மன்னன் கூப்பிட்டான்ல, நான் இருக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான்ல. இவன் என்ன பண்ணிருக்கணும்? எல்லா இடத்துலயும் சிவம் இருக்குன்னு ஒத்துக்கிறாருல்ல, ஒத்துக்கிறோம்ல. அப்போ மன்னர்கிட்டையும் சிவம் இருக்குன்னு போயிருக்கலாம்ல. யாரு? நாவுக்கரசர் போயிருக்கலாம். என்ன சொல்றாரு? யாமார்க்கும் குடியல்லோம், யாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும். ஏய், நீ மன்னன் கூப்பிட்டு போகலன்னு என்ன அர்த்தம்? மன்னன் மகேசனுக்கு சமம். மன்னன் கூப்பிட்டு செய்யலைன்னா அது நரகத்துல போய் நீ விழுவன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு குடியுரிமை அல்ல, யாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படவும் அப்படின்ற. ஏன் போயிருக்கலாம்? அவரையும் சிவமா நினைச்சு போயிருக்கலாம்ல. ஏன்? அவர் எதை தரிக்கல, அவர் எதை தரித்து நிக்கல? சிவத்தை தரிக்கல, சிவத்தை அணிகலனாக பூணல. அடியார்களுக்கு அணிகலனே சிவத்தை பூண்டதுதான். சிவம் பூண்டு இருக்கிறனால அந்த சிவத்துக்கு மரியாதை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தனி மரியாதை, தனி அடியாருக்கு மரியாதையா? தனியா அடியாரு அவங்க பேரை வச்சு அவங்க யாரு, அவங்களுடைய ஜாதி என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க வந்து எந்த கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாபா, மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறது, இதையா பார்த்து நான் அடியார்கள் அன்புடுறாங்க? இல்ல இல்ல இல்ல. சிவபெருமானை பற்றி என்னமா பேசுவார் தெரியுமா? சிவபெருமானை பற்றி அவ்வளவு உருகுவாருங்க. சிவபெருமானை பற்றி அவ்வளவு தலங்கள் தோறும் சென்று சிவபெருமான வழிபாடு செய்வார். அப்படியெல்லாம் இருப்பதுதான்
அடியவருடைய பெருமை குருநாதருக்கும். குருநாதரும் சிவத்தை காட்டுறதுனாலதான் குருநாதருக்கு பெருமை. குருநாதர் சிவத்தை கொண்டு சிவத்துக்கிட்ட போய் என்ன சொல்றாரு, எப்பா என் பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அது ஏதாவது கொஞ்சம் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்கிட்ட கொடு, ஓரளவுக்கு வந்துருச்சு, பாஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடு, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தான் சூரிட்டின்னு சொல்லி சூரிட்டி சைன் போட்டு கொடுக்குறவர் தான் அவரு. எப்பா இது இதுக்கு லோன் சாங்ஷன் பண்ண முடியாதேப்பா அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நான் எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட 10 வீடு இருக்கு, அந்த வீட்டை பேர் அடமானம் வச்சு நான் உங்களுக்கு அனுப்புறேன், லோன் சாங்ஷன் பண்ணுங்க, சாங்ஷன் பண்ற மாதிரி. யாருதான்? சிவபெருமான் தான். அவனே சட்டத்தை போட்டு அவனே சட்டத்தை உடைப்பான். யார் மூலமா? குருநாதர் மூலமா உடைப்பான். அதுதான் அவனுடைய வேலையை. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவனை விட பெரியவர்கள் இருக்காங்க 2 பேர். யாருன்னா குருநாதரும் அடியவரும். எதனால பெரியவர்கள்? மதிப்பினாலே பெரியவர்கள், அன்பினாலே பெரியவர்கள், போற்றுதலுக்கு பெரியவர்கள். ஆற்றல்ல சிவனோட ஆற்றல் கிட்ட வர முடியுமா? ஆற்றலினாலே, அளவினாலே, உரிமையினாலே அவன் பக்கத்துல யாருமே போக முடியாது. நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. மணிவாசகரா இருக்கட்டும், 4 பெருமக்களா இருக்கட்டும், 27 ஆசிரியர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுங்க, அவன் தர இவங்க வாங்கணுமே தவிர, அவன் இன்பத்தை தர இவங்க வாங்கணுமே தவிர, யாருமே இவன் தர அப்படி கிடையாது. அவன் தான் எப்பயுமே டிரான்ஸ்மிட்டர், அவன் தான் தருபவன், நம்ம வாங்குறவங்க நம்ம கை கீழே தான் இருக்கும், அவன் கொடுத்துட்டு தான் இருப்பான். அப்படித்தானே தவிர இது சொல்லுவார்ல சாமி, நாமகளுக்கும் இதே விதிதானோ? இல்ல. மலைமகளுக்கும் இதே விதி இல்ல. நான் நாள்தோறும் வழிபடும் ஈசனுக்கு இடபாகமாக அமர்ந்திருக்கும் அன்னை உமையவளுக்கும் அதே விதிதான் அப்படிம்பார்ல நக்கீரர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நாள்தோறும் வழிபடும் ஈசனுக்கு இடபாகமாக அமர்ந்திருக்கும் உமையவளுக்கும் இதே கதிதான். அது மாதிரி யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் இதே கதிதான். அவங்க கொடுக்க இவங்க வாங்குவாங்களே தவிர, சிவத்தை விட பெரியவங்கன்னு சொல்றது அன்பினால. எங்க அம்மா விட நான் பெருசா பாக்குறது அன்னைக்கு அவங்களை உபச்சாரம் பண்றதுனால. நான் எங்க அம்மா தான், எங்க அம்மாவுக்கு சமமா வர முடியாது. ஆனா அன்னைக்கு அம்மாவை விட எனக்கு ரொம்ப முக்கியம் திருவடி வணங்குறாங்க வைங்க சொன்னா அதுதான். அப்ப இந்த நூலிலுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணும். கண்மூடித்தனமா சில பேர் என்ன சொல்றாங்க, அடியாறுகளை கண்மூடித்தனமா பண்றதும் தவறு. அதே சமயத்துல இந்த அடியாருக்கு பக்தி செய்யலாமா பக்தி செய்யக்கூடாதான்னு நினைச்சா, அடியார்களுக்குள்ள சிவத்தை ஒரு கணம் தயங்காம வணங்கி பாருங்க. அவங்க யாரா வேணா இருக்கட்டுங்க, அவங்களுக்குள்ள உள்ள சிவம் உங்களை கண்டிப்பா உங்களுக்கு அருள் செய்யும். அவங்க யாரா வேணா இருக்கட்டும். அவங்க இவங்களா இருக்கலாம். அது பேர் என்ன, யாரு நம்ம கொலை செய்ய வந்தாரு, யார் பேர் என்ன, முத்தநாதனா இருக்கலாம். ஏனாதி நாயனாருக்கு எதிராக வந்த அந்த ஒரு அவனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு அவர்கள் மேல உள்ள சிவத்தை நீங்க வணங்குனீங்கன்னா பிரபஞ்சம் அப்படியே உங்களை பாதுகாக்கும்ன்றல எந்த எல்லளவும் இல்ல. சிவம் எல்லாத்துக்குள்ளேயும் உண்டு. அந்த எல்லா சிவத்தையும் தேடி தேடி வணங்குகின்றதுதான் நம்முடைய கடமை. அதனால பெருமையாலும் போற்றுதலுக்கும் நம்முடைய குருநாதரும் அடியவரும் அவர்களுக்கு மேல. ஆனா ஆற்றலினாலே குருநாதருக்கு யார் தான் கொடுக்கணும்? சிவபெருமான் தான் கொடுக்கணும். அடியார்களுக்கு யார் தான் கொடுக்கணும்? சிவபெருமான் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும், நீங்க மெயினை ஆஃப் பண்ணிட்டு எந்த சுவிட்ச் போட்டாலும் எரியாது. சிவபெருமான்ற ஒரு கான்செப்டை கட் பண்ணிட்டு நீங்க யார வணங்கினாலும் எந்த பயனும் கிடையாது. சிவபெருமான்ற கான்செப்ட் ஆன் பண்ணிட்டு நீங்க கழுதைய வணங்கினா கூட பலன் உண்டு. புரியுதுங்களா? சிவம் தான் பிரதானம். அங்க வேற சிவத்துக்கு முன்னாடி எந்த பிரதானம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அடியன் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் உண்மை சாமி, இதுதான் உண்மை. இந்த நூலிலை வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் அடியன் இவ்வளவு நேரம் பேசுனேன். அப்படி இப்போ எல்லாத்துக்கும் அப்ப சொன்னேன் இல்லையா, எதுக்காக சொல்ல வந்தோம்னா, இந்த மலம் என்பது அடுத்த கடவுளர்களுக்கு இருக்கு.
அது யாருக்கு இல்ல? சிவபெருமானுக்கு மலமற்று இருக்கின்றான். அப்போ சிவம் ஒருவன் தான் அவன் மலத்தை கழுவுகின்ற ஆற்றல், வேற யாருக்கும் ஆற்றல் கிடையாது. மற்றவங்ககிட்ட போய் மலத்தை கழுவுங்கன்னு நீங்க அந்த பொய்கையில விழுந்தீங்கன்னா, இப்பயும் திரும்ப சொல்றேன், சாக்கடை தண்ணியில குளிக்கிறதுக்கு சமம். நான் அதை மாத்திக்க மாட்டேன். நீங்க யார் வேணாலும் என் மேல போர் தொடுங்க, அதை நான் மாத்திக்க போறது இல்ல. போர் தொடுத்தாலும் அது தவறு இல்லை. நான் அதை வாங்குறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அப்போ நாமெல்லாம் சரியான பொய்கைக்கு வந்திருக்கோம். அந்த பொய்கைக்கு வர்றது பெருசு இல்ல. பொய்கையில என்ன பண்ணணும்? புக்கு முகேர் என்று புக்கு முகேர் என்று குதிச்சிருட்டோம். குதிச்சது மட்டும் கிடையாது, அது கையார் குடைந்து குடைந்து கீழே எங்க போயிட்டோம்? அடியில இருக்கக்கூடிய, இப்ப அந்த காலத்துல நீங்க தெரியல, நீங்க எல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு தெரியல. தண்ணியில விழுந்தவொடனே என்ன சொல்லுவோம்? இந்த காசு போடுறேன், யார் அதை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? நானும் விளையாண்டுருக்கேன். இந்த காசை போட்டுட்டு அந்த காசு அடியாளத்துக்கு போய் யார் ஃபர்ஸ்ட் அதை எடுத்தோம்? அந்த ஆழம் செல்வதுதான் ரொம்ப முக்கியம். அது போல சிவத்தினுடைய அடியாளம் வரைக்க ஒழுக்கம் என்ற நெறியை பற்றி உள்ள போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நாமளுடைய மலமானது கண்டிப்பாக கலைந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 9வது பாடலுக்குள்ள போகலாம். மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி. இந்த பாடல் பாடலாம், எல்லாரும் பாடலாமா? பாடலாம். யார் பாடுறீங்க? பிரேமாமா, சுவாமி, வாய்ப்பு இருக்குதுங்களா? விமலா தேவி பாடுங்க, பாடுங்க சுவாமி. ஐயா பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மருடனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடிம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவம் கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தேரோளும் நான் வரை சேர்த்திரு பெருந்துறையில் செழுமலர் கோருந்தம் மேவிய சீர் அருடனே நடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. ஆஹா 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 ஆஹா, அருமை 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 அருமை. வேற யார் பாடுறீங்க? இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு. ஐயா சத்யநாராயண ஐயா பாடுங்க, பாடுங்க சுவாமி. ரொம்ப நன்றி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். மருளனென் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையும் இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவம் கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தெருளு நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். ஆக அருமை அருமைங்க அருமைங்க. இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலாம். ஒருத்தர் 3 பேரா படிச்சிடலாம். சிவா இந்த அடியன் பாட்டுங்களா? பொன்முடியம் பாடுறாங்க. மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடிம்மையும் கெடுத்த பொருளனை புனிதா பொங்கும் வாளரவம் கங்கை நீர் தங்கும் செஞ்சடையாய் தெருளும் நான் மறைத்தே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் நேவிய சீர் அருளனே அடியே நாதரித்தழைத்தான் அதந்துவே என்றருளாயே. அருளனே அடியே நாதரித்தழைத்தான் அதந்துவே என்றருளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய் நம.
சிவ 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 சிவ. ஆஹா ஆஹா ஆஹா, முடிந்தது. ஜானகி அம்மா இருக்காங்க. சரி சரி அம்மா, பிரேமாமா, எனக்கு ரிஜிஸ்டர் ஆகல இந்த பாட்டு, கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகல. நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு இது மனசுல ஒரு பஞ்சிங் கிடைக்கல. அதனால ஒரு பஞ்சிங்கா அதை போட்டுடுங்க பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடியும் மையங்கெடுத்த பொருளனி புனிதா பொங்க வாழரவம் கங்கனீர் தங்கு செஞ்சடையாய் திருள நான் மறை சேர் திருப்பெருந்துறையூர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளணி அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவை என்று அருளாயே, அதந்துவை என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த பாடல்ல மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி, எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். இந்த ஒரு வரி நம்ம இன்னைக்கு எவ்வளவுதான் சிந்திப்போம்னு நினைக்கிறேன். மருளனேன், அதாவது மருட்சி அப்படின்றது, மருள் அருள் ரெண்டுக்கும் ஆப்போசிட். அருள் இல்லாத தன்மைக்கு பேரு மருள்னு அர்த்தம். அதாவது மாயை மற்ற 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 விஷயங்கள் இருக்குல்ல, அது பேரு மருள்னு சொல்லுவோம். மருள்னா அதாவது ஆல்மோஸ்ட் இருள் மாதிரி. இருளுக்கும் மருளுக்கும் என்னன்னா, நம்ம ஆணவம் மாதிரி. இருள் என்பது தன்னை காட்டும். மயக்கம்தான், மயக்கம்தான். மருள்னா மயக்கம்தான். அது எப்படிப்பட்ட மயக்கம் அப்படின்னா, நமக்கு மயக்கமா இருக்குன்னு தெரியாத மாதிரி மயக்கம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நமக்கு மயக்கத்துலதான் இருக்கும்னு தெரியாத மயக்கத்துக்கு பேரு தான் மருள் மயக்கம்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல, இப்பெல்லாம் அப்படி இல்லை, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2 மனைவிகள் வச்சுக்கிடுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மனைவி இங்க இருப்பாங்க, இன்னொரு மனைவி வச்சிருப்பாங்க. பார்த்தா இன்னொரு மனைவி மேல மயக்கமாவே இருப்பார் அந்த கணவர். பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனைவியை கண்டுக்கவே மாட்டார். அந்த மனைவி மேல மயக்கமா இருக்கேன்னு தெரியாத மாதிரி எல்லார் மேலேயும் கோவப்படுவார். இந்த மனைவியை பார்த்தா கோவப்படுவாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மேல அதிகமா மயக்கம் இருக்கேன்னு தெரியாத அளவுக்கு மயங்கி இருக்கு. அந்த மாதிரி மயக்கத்துல இருக்கோன்னு தெரிஞ்சா அவங்கள என்ன பண்ணிடலாம், நீங்க மயங்கி இருக்கீங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டுங்க, சரி பண்ணலாம். நான் தான் நல்லா இருக்கேன். அதுக்கு அந்த சந்திரன் தாங்கய்யா உதாரணம் சொல்லலாம் இல்லைங்கய்யா? அதுவும் சொல்லலாம். இப்போ மயக்கத்துல, இப்ப நீங்க மயக்கத்துல இருக்கீங்க, இப்போ நல்லா கவனிச்சுங்களேன். இப்ப ஈஸியா ஒண்ணு வச்சுக்கலாம். இப்ப புத்தி சுவாதீனம் சரியில்லை, அடிக்கடி மைண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போகுதுன்னு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம எங்க போகலாம் சொல்லுவோம், ஒரு சைக்காட்ரிஸ்ட போகலாம். யாராவது உங்களை பார்த்து வாங்க நம்ம சைக்காட்ரிஸ்ட் அவங்களை போய் காட்டலாம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உனக்குதான் பைத்தியம் முடிச்சிருக்கு. அதாவது நான் நல்லா தானே இருக்கேன். வர வார்த்தை எப்படி இருக்கும்? நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஏன் சைக்காட்ரிஸ்ட வரணும்? இல்ல, உண்மையிலேயே நமக்கு பைத்தியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சரி, ஓகே, போலாம், என்கிட்டதான் பைத்தியம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை, அவங்க என்ன சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நமக்கு ஒரு மனநோயாளியா இருந்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? மனநோய் அந்த மனநோய் மருத்துவர்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்? நான் நல்லா தானே இருக்கேன். அவங்க நம்புவாங்க நான் நல்லா இருக்கேன். ஆனா நல்லா இருப்பாங்களா? இல்ல. நல்லா எந்த பைத்தியமாவது தன்னை பைத்தியம் ஒத்துக்கிறோமான்னு சொல்லுங்க. ஒத்துக்காது. அது மாதிரி நமக்கு இருக்கிற மயக்கத்தை மயக்கம்னே தெரியாம இருக்கிறதுக்கு பேரு மருள்னு பேரு. இப்ப நாமெல்லாம் அப்படித்தானே மயங்கி கிடக்கும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ கேட்கலாம். என்னை பார்த்தா எப்படி தெரியும்? நான் எது மேல நான் மயங்கி இருக்கேன்? நான் எது மேல மயங்கி இருக்கேன்னு உனக்கு தெரியல நீ அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் என்ற உறவுல மயங்கி கிடக்கும். இந்த உலகம் என்ற அந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் மயக்கமுற்று கிடக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது? மருள்னு பேர். அந்த மருளை நீக்கணும். மருளனேன் மனத்தை மயக்கற நோக்கி. இந்த ஆன்மாவோட மனது எப்பவுமே மருள்ச்சியோடுதான் இருக்கும். ஒரு பயம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அந்த காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம் என்று மோகம் என்று சொல்லுகின்ற 6 வகை நோய்களும் இந்த மனத்துல இருக்கிறதுனால அது மருண்டு கொண்டே இருக்கும். மருளனேன் மனத்தை
மருளனேன்னா மருளுகின்றவனை, எப்பொழுதுமே மருளுகின்றவனுடைய மனம், அந்த மனத்தை மயக்கம் என நோக்கி. இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலன்னா, நல்லா கவனிங்க, இனி ஒரு நிமிஷம் கவனிக்கலாம், எல்லாரும் வாய்ப்பு இருந்ததுன்னா கவனிக்கலாம், நல்லா கவனிங்க. அந்த காலத்துல இந்த பாம்பு கடிச்சிருது இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாகம் தீண்டிருது இல்ல, நாகம் தீண்டின உடனே ஒரிஜினலா சொல்ல போனா பாம்பினுடைய விஷத்தினால இறக்குறவங்க ரொம்ப கம்மி. நம்ம டெய்லி இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? என்னையா கேக்குற நீ? டெய்லி என்ன சொல்ற? நாங்க இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், போண்டா நான் எதை சொல்றதுன்னு நீ சொல்லு. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, எல்லாத்துலயும் ஃபெர்டிலைசர் என்ற பூச்சிக்கொல்லி மருந்த தினமும் தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? நம்ம குடிக்கிற பால் சுத்தம் கிடையாது, நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தம் கிடையாது, நம்ம சாப்பிடுற உணவு சுத்தம் கிடையாது, நம்ம ஏதாவது சுத்தம் இருக்கா? எல்லா டெய்லி ஒரு சொட்டு விஷம் குடிக்கிற மாதிரிதான். அதனாலதான் 120 வயசு வாழ்ந்த மனிதனுடைய வாழ்வு 80 ஆச்சு, 80 70 ஆச்சு, 70 60 ஆச்சு. இப்ப 60 என்ன ஆயிடுச்சு? 60 50க்கு வந்தா பரவாயில்ல, 60 40 ஆயிடுச்சு. அப்படி 20 வருஷம் குறைச்சிருச்சு. 40 வருஷத்துலயே சோழி முடியுது எல்லாத்துக்கும். என்னடான்னு பார்த்தா நல்லா தானே இருக்கான், என்னடான்னு பார்த்தா அவ்வளவுதான். அவன் சாப்பிட்ட விஷம் அந்த 2 வருஷத்துல அவனை சோழி முடிச்சு. அவன் சாப்பிட்ட விஷம் 2 வருஷத்துல அவனை சோழி முடிச்சு. அந்த மாதிரிதான் பண்ணு. சரி, ஓகே. இப்போ நாம தினம் எதை சாப்பிட்டுட்டு இருக்கோம்? விஷம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உடனேவா சாகுறோம்? இல்ல, மெதுவாதான் சாகுறோம், கொஞ்சம் கொஞ்சமா. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போது விஷம் வேகமா கொல்றது கிடையாது. பாம்பினுடைய விஷமும் அப்படிதான். பாம்பு கடிச்ச உடனே விஷம் ஏறிடுமோன்னு பயந்து செத்தவங்க தான் நிறைய பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க. விஷம் ஏறி நம்ம செத்துருவோம் நம்பிக்கை உறுதியா நம்பினாங்க, செத்துட்டாங்க, அவ்வளவுதான். யாருமே நான் கண்டிப்பா பொழப்பேன்னு நினைச்சா அவங்களால எத்தனை பெரிய பாம்பு குத்தாலும் அவங்க ஒண்ணும் பண்ணாது. அசால்ட்டா கொஞ்சம் போல சுண்ணாம்பு வாங்கி காலில் தடவி போயிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க காடு வேலை செய்யறாங்கல்ல, அவங்கெல்லாம் பாம்பு குத்திச்சா பயப்படவே மாட்டாங்க. அப்படியே போவாங்க, அந்த பக்கம் கள்ளிச்செடி கள்ளிப்பாலை 2 சொட்டு விடுவாங்க, சுண்ணாம்பு தடவுவாங்க, போயிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு. அப்போ இந்த நாகம் கடிச்சிருச்சுன்னா அவங்கள நாகம் அந்த விஷத்தை விட விஷம் ஏறி நம்ம செத்துருவோன்ற பயம்தான் அவங்க அதிகமா. அந்த பிளட் என்ன ஆகும்? ரொம்ப பயப்படணும். என்ன, பிளட் வேகமா பம்ப் ஆகும். வேகமா பம்ப் ஆச்சுன்னா அந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் அதிகமாகி அந்த அதுல எது அதிகமா கலக்கும் ஃபுல்லா, அந்த விஷம் அதிகமா கலந்து கிளாட் ஆயிடும். அதுதான் இறப்புக்கு காரணம் சயின்டிபிக்கா சொல்ல போனா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாகம் தீண்டியவர்களுக்கு ஆப்போசிட்டா அந்த காலத்துல இந்த இது விரட்டுவாங்கல்ல, அந்த சாமிக்கு மந்திரிப்பாங்க இல்லையா, பாம்பு கடிச்சா மந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மந்திரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள உட்கார வச்சு அவங்க தலையில ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பாவனை செய்வாங்கன்னா, தன்னை கருடனாக பாவிச்சுக்குவாங்க, அல்லது தன்னை கீரி பிள்ளையா பாவிச்சுக்குவாங்க, அல்லது தன்னை முருகனாக பாவிச்சுக்குவாங்க. அப்படி பாவிச்சு அங்க அப்படி இருக்கிறவங்கள நாகமா பாவிக்கிறப்போ அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்திருக்கிறது நான் முருகன், என்ன முருகனா பாரு அப்படின்வாங்க. அப்ப என்ன அர்த்தம்? முருகன் நம்மளை காப்பாத்துவார்னு முதல்ல அந்த 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 அப்படி பாம்பு கடிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வந்துடும்? வந்த உடனே பாதி மயக்கம் போயிடும். இல்ல, பொழைச்சிருவோம்டா, கன்ஃபார்மா நம்ம பொழைச்சிருவோன்ற நம்பிக்கை. வைத்தியர்கிட்ட வந்துட்டோம், வைத்தியர் எல்லாத்தையும் கண் கூட நேத்து நேரம் கூட பாம்பு கடிச்சவனை காப்பாத்தினாரு, நம்மளை காப்பாத்தாம விட்டுவாரான்னு அந்த நம்பிக்கையே பாதி அவனை சரி செஞ்சு. அதுக்கப்புறம் அவன் ஓரா பயந்து அந்த பிளட் எல்லாம் அதிகமாகாம இருக்கிறதுக்கு அமைதியா உட்காரு, இதை நான் சொல்றதை மட்டும் ஒத்து கவனி, இந்த வேப்பலையே பிடிச்சு பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு கையில பேப்பரை விட்டு அவர் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் சிந்தனை வேற எங்கும் போகாம வேப்பலையிலேயே நிற்கும். அதுலயே பாதி. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற மருந்து, விஷமுறிவுக்கு மருந்து. விஷமுறிவுக்கு ஒன்றும் கிடையாது, வாழைனுடைய சாறு இருக்குல்ல, வாழைத்தண்டு, அந்த சாரை புழிஞ்சு அதுல கொஞ்சம் போல ஜீரகம் போட்டு கொடுத்தோம்னா அதுதான் பாம்பு முறிவுக்கு மருந்தே. அதை மட்டும் கொடுத்தாங்கன்னா அது அதே மாதிரி ஏதாவது கொடுத்து வாந்தி எடுக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணி செஞ்சிருவான். சரி, இப்படி எல்லாம் குறைப்பாங்க. அப்போ இந்த மயக்கமுற்றவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவனுடைய மனத்திற்கு ஒரு உறுதி தருவாங்க, நம்ம காப்பாற்றப்படுவோம்ன்ற உறுதி தான். அப்ப அந்த உறுதி கிடைச்ச உடனே இந்த மருண்ட மனமானது மயக்கத்துல இருந்து நீங்கும். புரியுதுங்களா? இந்த மருண்ட மனமானது மயக்கத்துல இருந்து நீங்க போகுது. அப்ப நான் அது போல இந்த ஆன்மாவுக்கு மருண்டு இருக்கிற மனத்துல
சிவபெருமான் முன்னே எதிர்த்தோன்றி என்ன பண்ணுவான்? கவலைப்படாத, நான் உன்னை இந்த மலத்துல இருந்து மீட்டெடுப்பேன், இந்த இந்த மற்ற விஷயங்களிலிருந்து நான் மீட்டெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு அவனுடைய நோக்கு பார்வை இருக்குல்ல, அந்த நோக்கு பார்வையே இந்த ஆன்மாவினுடைய மருண்ட மனத்தை மயக்கமெல்லாம் அறுத்து நீக்குகின்ற இடமா. அப்ப இந்த பாட்டுல முதல் வார்த்தை அதுதான், மருளனேன் மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி. மருண்டுகின்ற இருக்கக்கூடிய, அப்போ அவன் என்ன பண்ணல, மருந்தெல்லாம் கொடுக்கல, இந்த மருட்சிக்கு மருந்து கொடுக்கல. என்ன பண்ணா? இந்த மருட்சிக்கு மருந்து கொடுக்கல. என்ன பண்ணா? அதுக்கு பதிலா என்ன பண்ணா? சும்மா பார்த்தான், அவனுடைய திருநோக்கத்தை பதிச்சான். அவனுடைய திருநோக்கத்துடைய பதிப்பே அந்த மருட்சியிலிருந்து மருட்சியினுடைய மயக்கத்தை நீக்கிருச்சு. எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, கைராசியான டாக்டர். நீங்க எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அவர்கிட்ட போய் சும்மா ஒரு ஒண்ணுமே இல்ல சார், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்க, ஒரு ஊசி போட்டு வாங்க, ஒண்ணுமே இல்லாம போய் போட்டு வருவாங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரியாகும்ன்ற நம்பிக்கை நிஜமா நடக்குது இன்னைக்கு வரைக்கும். போனாங்கன்னு வச்சோங்களேன், அவர்கிட்ட போனா கன்ஃபார்மா எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அவர் பார்த்து நாடி பிடிச்சிட்டாரு, சும்மா டெஸ்டோஸ்கோப் வச்சு பார்த்தாலே சரியாயிடும் நம்புற மக்கள் இருக்காங்க. நம்பிக்கையோட அதுவும் சரியா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ அந்த ப்ராக்சிமிட்டி, அந்த பக்கத்துல போய் அங்க போய் பார்த்துட்டா போதும். ஜோசியர் சொல்லுவாரு, போய் ராமேஸ்வரத்துல போய் மூழ்கி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். நாமும் போய் மூழ்கி எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்தவொடனே நமக்கு என்ன தோணும்? அப்பாடா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்புவோம் இல்லையா? அந்த நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த கட்ட நிலைக்கு மூவ் பண்ணுது. அது போல இறைவன் அந்த மருளுகின்ற மனத்திற்கு மயக்கத்தை நீக்குகின்ற அந்த மனபாவனையை தருகின்றவனாக சிவ வழிபாடு இருக்கு, குருநாதர் இருக்காரு, அடியார்கள் இருக்காங்க. அதனால அவர்கள் நம்மளுடைய அப்ப மாணிக்கவாசகர் சொல்றாரு, மருளனின் மனத்தை மயக்கம் அற நோக்கி, மயக்கற நோக்கி. என்னுடைய மயக்கத்தெல்லாம் அற நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? என் மருளுகின்ற மனத்தினுடைய மயக்கத்தை அறுவதற்கு நீ என்ன பண்ண? சுவாமி என்ன பண்ணாரு? பார்த்தாரு, அவ்வளவுதான். நோக்கிதான். அந்த நோக்கத்தினாலே அவருடைய மருளுகின்ற மனதானது சரியாச்சு. அப்ப சிவபெருமானுடைய நோக்கத்துக்குள்ள, நோக்கம்னா பார்த்தல், அவனுடைய பார்வை சான்றுக்குள்ள, அவன் பார்வை எல்லைக்குள்ள செல்வதுதான் மருளுகின்ற மனத்திற்கு சரியான தீர்வு. அப்போ நாம திருக்கோயில் செய்வது, நம்ம இந்த சுவாமி வழிபாடு செய்வது, இது எல்லாமே அவனுடைய நோக்கம், அவனுடைய கண்ணோக்கம். அவன் பார்க்கின்ற பார்வை எனக்கு கிடைச்சா போதுன்றதுக்காக இருக்கும். ஆனா சிவபெருமானுடைய பார்வை இல்லாத இடம் இருக்கா என்ன? சிவபெருமானுடைய பார்வை இல்லாத இடம் எங்கேயாச்சும் இருக்கா சாமி? கண்காணி இல்லாத இடமில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. யாரு? நம்மளுடைய திருமூலர் பாடுறாரு, கண்காணி இல்லாத இடம் இல்லை, அதனால கண்காணி எப்பயுமே இருக்கான், பார்த்து நடந்துக்கன்ற மாதிரி ஒரு பாடல் வரும். அப்ப சிவபெருமான் நோக்கத்தை உணர்கின்ற உணர்வு தான் இங்க நம்ம பேச போறோம். அவனுடைய நோக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த நோக்கத்தை அவனுடைய கண்ணோக்கத்தை உணர்கின்ற உணர்வு தான் என்னது நமக்கு வருவதுதான் அவன் நோக்கம் நம்ம மேல பதியுதுன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லை, புரியுதுங்களா? நீங்க வண்டி டிராவல் பண்ணிட்டு போறீங்கல்ல, இப்ப பஸ்ல போறீங்க, எல்லாமே உங்க ஞாபகம் இருக்கா என்ன? எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஒரு சில காட்சி மட்டும்தான் என்ன ஆகும், ஞாபகத்துல வரும். நீங்க பார்த்த எல்லாமே ஞாபகத்துல ஏறுமான்னு? ஏறாது. ஏன்? நீங்க பார்ப்பீங்க, ஆனா என்ன ஆகாது, அதுல ஒன்றிட மாட்டீங்க. நீங்க பாக்குறீங்க, உங்க உணர்வு அதுல ஒன்றல. உணர்வு ஒன்றாத வரைக்கும் பார்த்தும் பார்க்காதது போல, அது போல சிவபெருமானுடைய பார்வை நம்ம மேல இருக்கு. அந்த பார்வையோடு ஒன்றுனாதான் பாக்குற அர்த்தமே. புரியுதுங்களா? சிவபெருமான் நோக்குறாரு அப்படின்னா எப்பயுமே நோக்கிட்டு தான் இருக்காரு. அவர் நோக்குறாருன்றத உணர்வோடு நாம சேர்க்கும் போதுதான் அவனுடைய நோக்கத்துக்கு என்ன ஆகுது, ஒரு வடிவம் கிடைக்குது. அவன் நோக்கம் நம்ம மேல பதியுது.
இறைவனுடைய திருநோக்கம் பதியுதுன்னு தான் சொல்லணும். ஏன், அவன் எப்பயும் தான் பார்த்துட்டு இருக்கான். பதிவு என்பது நாமளும் நம்முடைய மனசும் ஒண்ணு சேர்றப்ப நடக்கிற விஷயம். அப்ப சிவபெருமானை நாம் நினைப்பதுதான், எங்க அப்பா இருக்கான் பார்த்துக்குவான், எங்க அப்பா என்னுடைய வினையை நீக்குவான், என்னுடைய மலத்தை நீக்குவான், எல்லாத்துக்கும் அவன் தான் அருள் செய்ய காத்திருக்கான்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை வருவதுதான் இறைவனுடைய திருநோக்கம் நம்ம மேல பதிவதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் சக்தி நிபாதம்னு அர்த்தம். சக்தி நிபாதம், இறைவனுடைய சக்தி அவனுடைய பாதம் நம்ம மேல பதிவதுக்கு பேர் தான் சக்தி நிபாதம். அது பதிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும்? சக்தி நிபாதத்துக்கு அப்புறம் என்ன வந்துடும்? மலபரிபாகம் சொல்லுவோம். மலபரி, நம்முடைய மலமானது பாதியா குறைஞ்சிரும். மலபரிபாகம், சக்தி நிபாதம், இருவினை ஒப்பு, இதெல்லாம் முக்தி அடைவதற்கான உபாய நிலைகள். அதுல இறைவனுடைய சக்தி நிபாதம் என்று சொல்லுகின்ற அந்த பாதம் பதிதல் என்பது அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல பதிகிறது. அந்த திருநோக்கம் பதிவது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நாம சிவபெருமான நினைக்கிற நேரம். சிவபெருமான் எப்பவுமே நம்மள நினைச்சுட்டு தான் இருக்கான், அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம சிவபெருமான நினைக்கும் போது அந்த பதிவு என்பது நமக்கு தெரியும். சிவபெருமான் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்க ரோட்ல போறப்ப எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருப்பாரு. நமக்கு எதுதான் பதியும்? நமக்கு இப்ப ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஒரு போஸ்ட் ஒட்டிருக்காங்க, கண்ணு பார்க்கும், கடந்து போகும், ஆனா என்ன பண்ணாது? அத ரீட் பண்ணாது, இல்ல படிக்காது. படிச்சாலும் அது என்ன இருக்குன்னு உள்ளுக்குள்ள போகாது. ஏன்? அதோட பதியல, அதோட ஒன்றல. ஆனா வேற இடத்துல போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம பார்த்தோம், என்னது பதிஞ்சு அது என்னன்னு வாசிச்சு அந்த மனசுக்குள்ள வச்சுக்குது. ஓ, இந்த இடத்துல இன்னைக்கு இந்த நாள்ல அடியார்கள்லாம் வர்றாங்க போல, அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு. அப்போ காரணம் அது போல சிவபெருமான் போஸ்ட் மாதிரி எல்லாத்துலயும் இருக்கான். நம்ம மனசு அதுல ஒன்றும் போதுதான் சிவனுடைய நோக்கம் நமக்கு தெரியுது. அப்படி அவன் நோக்கம் தெரிகிறனால என்ன ஆகும்னா, மருண்ட மனத்தினுடைய மயக்கமானது அருந்து விடுகின்றது. அதைத்தான் இங்க என்ன சொல்றான் சிவபெருமான், என்ன சொல்றான் நம்ம ஐயா? மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி, மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி என்று சொல்லுகின்ற அளவுல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இந்த பாடல் நம்ம தொடங்கியிருக்கோம். இனி வருகின்ற அமர்வுகள்ல இந்த பாடல்களை இன்னும் சொன்னோம் அருமையா சிந்திக்கலாம்னு சொல்லிட்டு, மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி மறுமையோ டிம்மையும் கெடுத்த அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடுத்த அமர்வுல நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல இந்த அமர்வினை நம்ம நிறைவு செய்கின்றோம். அடியனுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அந்த உடல் நிலை கொஞ்சம் இதா இருக்கிறதுனால அடியன் இந்த அளவுல நான் நிறைவு செய்யறேன். நம்ம வருகின்ற மற்ற அமர்வுகளை இன்னும் கொஞ்சம் நீள அகலமா பார்க்கலாம். ஒரு செய்தி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு சிவம் ஒருவன் தான். இந்த சிவனை சுத்தி நடக்கிறவங்களோட நம்ம கொஞ்சம் தொடர்பு இருக்கோம். யாரு? அடியார்கள், திருக்கோயில், தல பயணம், திருமுறைகள், இது மற்ற விஷயம், இது எல்லாத்துலயும் ஒரே ஒரு நூல் போயிட்டே இருக்குல்ல. இந்த எல்லாத்தையும் திருமுறை, அடியார்கள், திருத்தல பயணம், குருநாதர், அப்புறம் மற்ற விஷயம், இது எல்லாத்துலயும் ஒரு நூல் போயிட்டு இருக்கு. அந்த நூல் என்ன? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற நூல் ஒண்ணு இருக்கு. அந்த நூல் என்னது? எது சாமி? அடியார்கள், தலப்பயணம், திருமுறை, குருநாதர், மற்ற செய்திகள், வழிபாடு, சங்கம நிகழ்வு, இது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு நூல் போயிட்டு இருக்கு. அது என்ன நூல்? ஒரு நூல் கட்டி சிவம் என்ற நூல் தான். அத ஒரு காலம் சிவம்ன்ற நூலை கழட்டிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? இது எல்லாத்தையும் கட்ட முடியாது, எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. சிவம் என்ற ஒற்றை நூல் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணுது. ஆனா அந்த நூல் எப்படி தெரியுமா? மல்லிப்பூ வாங்கி தலையில வைக்கிறோம், மல்லிப்பூ தெரியும், உள்ள இருக்கிற நூல் தெரியுமா? தெரியாது. அது போல சிவம் என்பது மறைந்து காணப்படும். ஆனா இவை அனைத்துக்கும் அடிநாதமாக, அனைத்தையும் கட்டுகின்ற பொருளாக அமைகின்ற ஒரே ஒற்றை வரி என்பது சிவம் தான். சிவத்தை மறந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா சுவாமி? ஆக அந்த ஒரு உரைப்போடு அடியார்கள் பக்தி செய்யுங்கன்னு சொல்லி வருகின்ற ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கலாம். முடிந்த அளவுக்கு நம்ம சிவத்தை நீங்க நினைக்க உங்க மனத்தினுடைய
மயக்கம் என்ற மருள் நோய் போய்கொண்டே இருக்கும். நீங்க சிவத்தை நினைப்பதுதான், உங்க சிவ நினைவு தான் உங்க மனநோயை போக்குகின்ற பெருமருந்து. நீங்க சிவ வழிபாடு செய்வது யாருக்கு தான் நல்லது? நாம குடிச்சா யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. நாம பல்லு வளர்க்கிற நமக்கு தான் நல்லது. நாம சாப்பிட்டா நமக்குத்தான் நல்லது. நாம பூஜை பண்ணா மட்டும் சிவபெருமானுக்கா நல்லது? நல்லா இருக்கே கதை. நாம குளிச்சா நமக்கு நல்லதான், நாம சாப்பிட்டா நமக்கு நல்லதான், நாம ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நமக்கு நல்லதான். ஆனா நான் செய்யற பூஜைனால சிவபெருமானுக்கு நல்லதான். எப்படி? சிவபெருமானுக்கு பால் ஊத்துறேன்னா, சிவபெருமானுக்கு சாப்பாடு போடுறேன்னா, சிவபெருமானுக்கு நான் தங்க ஆபரணம் போடுறேன்னா, எப்பா மித்ததெல்லாம் நீ சொன்னையே அது உனக்கு நல்லதுன்னு. சிவபூசை மட்டும் சிவபெருமானுக்கா நல்லது? உனக்குத்தான் நல்லது. சிவபெருமானை எவ்வளவு காலம் நினைக்கின்றாயோ அவ்வளவு காலம் உன்னுடைய மனத்தினுடைய மருளானது நீங்கும், மனத்தினுடைய நோயானது போகும். அதுதான் அவன் நோய்க்கு மருந்து வச்சுக்கிட்டே இருக்கான். மருந்து இருக்கு ஃபுல்லா. அந்த மருந்த நாம பயன்படுத்துறதுக்கு பேருதான் சிவபூசை. அப்போ சிவபூசை யாருக்கு நல்லது? என்னுடைய ஆன்மாவுக்கு நல்லது. அப்பேற்பட்ட அந்த சிவபூசனையை செய்து நம்முடைய மருளுகின்ற மனத்தின் மயக்கத்தை நாம் நீக்கிக் கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியே நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமலை சென்னமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. Finish? Shukran. Yene finish. So. Wait. So, அந்த அளவிலே நாம் இன்றைய தினம் ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் பார்த்திருக்கோம் நம்புறேன். அடியார்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தா எழுப்பலாம். அதே சமயத்துல உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் பதிவு செய்யலாம். நமச்சிவாய். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. யாருமே சொல்லனா யாரும் போக முடியாது. நல்லது. ஆக அந்த அளவுல நாம் நிறைவு செய்வோம். அடியனே சொல்றேன் என்னன்னா, சிவபெருமானை தவிர மற்ற எவருக்கும் ஆற்றலில் பெருமை இல்லை. ஆனா உபசரிப்புல அவங்களுக்கு நம்ம பெருமை தர்றோம், அவங்களுக்கு அன்புல பெருமை தர்றோம். அது போல சிவன் ஒருவன் தான் மலமற்றவன். சிவன் ஒருவனால்தான் மலங்களை நீக்குகின்ற ஆற்றல் உடையவன். மற்றைய கடவுளர்களை நாம் வணங்குவது நம் குளிப்பதற்காக சாக்கடையிலே புரள்வதற்கு சமம். சிவபெருமான் ஒருவன் தான் பொய்கையில நீராடி அதை நமக்கு அந்த மற்ற விஷயங்கள்லாம் நீக்குகின்ற ஆற்றல் உடையவன். நம்முடைய மன நோயை, மனத்திலுடைய மருளை நீக்குகின்ற ஆற்றல் உடையவன். ஆற்றல் யாருக்குன்னா சிவபெருமானுக்கு இல்ல, சிவபெருமானுடைய நோக்கத்துக்கே உண்டு. நோக்கம்னா பார்வை. சிவ பார்வைக்கே இந்த மனம் என்ற அந்த கருவியானது அந்த மனநோயிலிருந்து நீங்குகின்ற, அந்த மன மருளிலிருந்து நீங்குகின்ற ஆற்றலை பெறும். அப்படிங்கிறதுதான் இன்றைய அமர்வினுடைய இளையோடிய செய்தி. சிவத்தை பிடித்து வேற யாருக்கும் எங்கேயும் மதிப்பு. சிவம் என்ற ஒற்றை நூல்ல தான் மித்த எல்லா பொருள்களும் கட்டப்படுகின்றது. அப்படிங்கறதுனால இங்கு சிவம்தான் பிரதானம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அதுல அடியார்கள் எல்லாருக்கும் அந்த உரைப்பை ஏற்படுத்தி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு பாடலும் அடியனே பாடுறேன். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவசிவ. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா அவங்களுடைய அந்த அலுவல்கள் நம்ம அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சிவாயன நம்முடைய திருவடி வணக்கம். சரி திருவடி வணக்கம் சாமி.